நன்றாக பலாப்பழம் இது மூக்கு என்னோட ஃபேன் என் ஃபேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹாய் ஆல், குட் மார்னிங். ஸோ இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதீங்க, தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இட்ஸ் ஏ கண்டினியூட்டிவ் வீடியோ. அண்ட் இப்போ அம்மா வந்துட்டு ஊர்லேருந்து வந்தனால சில்லி சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒரு வித்தியாசமாக பொடி போட்டு செஞ்சுருக்காங்க. அது மறக்காமல் காக்கை குட்டத்தில் ஃபுல் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். நான் வந்து ரசம் ஊற்றி எனக்கு சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் அம்மா. ஆனால் கிரேவி அது இதுன்னு அம்மா பண்ணியிருந்தாங்க, எனக்கு அதில் பிடிக்கவே இல்லை. பிடிக்கல மீன்ஸ் இப்படி சாப்பிட பிடிக்கல. அதனால் சில்லி சிக்கன் மட்டும் போட்டு நான் ரசம் ஊற்றி அதை வச்சு சாப்பிட்டேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நான் தோட்டத்துக்கு போனேன். இது வந்து பலாப்பழம் வந்துட்டு சின்னதாக இருந்தது, ஆனால் இப்போ மரமாயிடுச்சு. நான் நினச்சே பார்க்கல, நல்ல மரமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து நான் பலாப்பழம் வந்தால் நான் கொடுத்து விட்றேன்னாங்க. பிகாஸ் இது வந்து பலாப்பழம் சீசன் தான். ஏன்னா நான் சென்னையிலே நிறைய இடத்துல பார்த்தேன், கடை போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா இந்த கோவக்காய் பிச்சுட்டு போறியா, அதை விற்றுட்டு போறியா அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி நான் காட்டுக்கு போய் ஏதோ ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நானும் குக்கியும் வந்துட்டு ஒரு வாக் மாதிரி போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ நானும் குக்கிங் போகும்போது அஜய் வந்துட்டு நானும் வரேன்ட்டு வரேன்னா, சரி வா மேலே காட்டுக்கு போனால் நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸு எல்லாமே இருக்கும், போனால் பார்த்துட்டு வரலான்ட்டு என் டாக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனேன். நான் ஒன்று சொல்லுவேன், அது என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரே மாதிரி சிரிச்ச முகத்தோடையே இருக்க முடியாது. நமக்கு ஏமாற்றங்களும் வரலாம், டிப்ரெஷன் வரலாம், சேட்னஸ் வரலாம், எது வேணால் வரலாம். ஆனால் அந்த விஷயத்தில் அப்படியே இருக்காமல் நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஒரே விஷயத்தில் நின்று அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன சர்ப்ரைசஸ் இருக்க போகுது அப்படின்றத விட நம்ம மூவ் பண்ணால் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அது ஏறி இறங்குங்க, அவ்வளோதான். நம்ம அதே இடத்துல நின்றுட்டு இருந்து நம்ம டைமையே நம்ம வேஸ்ட் பண்ணணும். லைஃப்பில் ஒவ்வொரு செகண்ட்ஸுமே நமக்கு ஒரு ப்ரீஷியஸான விஷயந்தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஸோ லீவ் த மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஹாப்பியாக எல்லாத்தையுமே கடந்து மூவ் பண்ணி ஹாப்பியாக இருங்க. ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக் மட்டும் ஆயிடாதீங்க, அதுதான் உங்களோட ஃபெயிலியருக்கான ஒரு பெரிய ஸ்டோனாக கூட இருக்கலாம். ஸோ எப்போவுமே சக்ஸஸ்க்கு என்னென்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம ஏறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான், நான் குக்கியோட விளாண்டுட்டேன். இப்போ வந்து நாங்கள் சேலத்துக்கு கிளம்பிட்டோம். நான் அம்மா விகாஷ். எதுக்குன்னா நான் தான் எல்லாத்தையும் நச்சு பண்ணி வாங்க நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண போகலாம், எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து செம்மையாக திட்டிகிட்டு இருந்தாங்க. சென்னையில் உனக்கு இல்லாத இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு நாங்கள் காரில் போகும்போது சிரிச்சிட்டு இப்படியே கலாட்டா பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு ஹாப்பியாக ஃபேமிலியோட டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு சத்யா, இவள் காலேஜ் டேஸ்லேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட் இயர்லேருந்து. ஏன்னா இவளுக்கு தமிழே தெரியாது. நான் வந்த ஃபஸ்ட்டில் தான் இவளை வச்சு கிண்டல். தமிழ் தெரியாத ஒரு ஃப்ரெண்டுன்னா நம்ம எப்படிலாம் நோண்டுவோம், தமிழில் தப்பாக சொல்லி கொடுத்து அந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இவள் லண்டனில் வந்துட்டு தனியாக தான் இருக்கா, குக் பண்ணிகிட்டு இருந்தாலா. நான் எப்படி வீட்டில் சென்னையில் குக் பண்ணி காட்டுறனோ அது நல்லா குக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தா. நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக தான் எனக்கு தோணுச்சு ரெக்கார்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நான் வாட்ச் வாங்கலான்னு முடிவு பண்ணி போனேன். பட் ஆனால் எனக்கு பிடிச்சிது, ரொம்ப ரேட் எச்சாக இருந்து. அப்போ யோசித்தேன், இந்த மாதிரி ரேட் எச்சாக இருந்தால் கிஃப்ட் பண்ண சொல்லிடுவேன். எனக்கு இன்னும் 2 monthஸில் பர்த்டே வர போகிறதுனால எங்கள் அம்மா கிட்டே என்ன சொல்லிட்டேன்னா, அம்மா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோமா, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து அஜய் கிஃப்ட் வாங்கி தர சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு வாட்ச் பாக்ஸ் வாங்க போகிறேன். அந்த வாட்சில் மாதம் ஒரு நல்ல வாட்சாக எனக்கு கிஃப்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னேன். இதில் இருக்க எல்லா டிசைன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆளுக்கு ஒன்றா கிஃப்ட் பண்ணிடுங்க, மனசு நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லி அவங்கள மண்டையை கழுவி இதை காட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேண்ட்லூன் கூட்டிகிட்டு போனேன் அவங்கள. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஜீன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், அங்கே நல்ல ஒரு பிராண்டடாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி போனேன். ஜீன்ஸ் பார்த்தேன், டிஷர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், ஷர்ட்ஸ் டைப்பில் கொஞ்சம் நல்லா இருந்தது.
எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்தது நீங்கள் பாருங்கள். பிகாஸ் நான் வெஸ்டர்ன் டைப்பாக பார்த்ததுனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்தேன். ஏன்னா என்கிட்ட ட்ரெடிஷ்னல் வேறு நிறையாவே வந்துட்டு அமேசானில் ஆர்டர் போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் ஆல், மை பர்ச்சேஸ் இஸ் ஓவர். நான் 2 ஜீன்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் 3 டாப் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்போது கொஞ்சம் அட்ராசிட்டிலாம் பயங்கரமாக நடந்துச்சு. அது என்னன்ட்டு நீங்களே பாருங்கள். சொல்லுங்கள். நாங்கள் வந்து யாருன்னே தெரியாத கல்யாணத்துக்கு போகிறோம். ஏன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு காசு இல்லாத அளவுக்கு நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யாராவது கல்யாண வீட்டுக்கு இந்த மாதிரி வருவாங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் உண்மையாலே யாருன்னே தெரியாது. சும்மா தான் சொன்னேன். ஏன்னா இது எங்களோட ஒரு மாமா வீட்டு கல்யாணம். என்னோட ஸ்கூலில் படித்த சீனியர் வந்த அண்ணா என் கூட தான் படித்தாங்க. அந்த அண்ணாவோட கல்யாணம் தான். ஸோ அந்த அண்ணா கல்யாணத்துக்கு வந்துட்டு நைட் சாப்பாடு டின்னர் முடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ காலைல நான் கண்டிப்பாக எந்திரிச்சு வரமாட்டேன்னால எங்கள் அப்பா நைட்டே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். என் தம்பியோட சேர்ந்து ஒரு வாக்கிங் போயிட்டே கொஞ்சம் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயாச்சு. அவ்வளோதான் இந்த vlog இதோட முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய். ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு டிஸ்க்ளமரேஷன் தான். அதாவது நானும் என் தம்பியும் எப்படி வீட்டில் இருந்தால் சண்டை போடுவோன்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி நான் திட்டிருப்பேன் அவனை. ஸோ அது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் எதுக்குமா இந்த பையனை எப்படி திட்டுற அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இவன் நல்லவனாட்டுமே இந்த வீடியோவில் நடிப்பான். ஸோ இப்போ போய் வீடியோ பாருங்கள். இப்படி இந்த ரத்தில் வந்துட்டு ஊற்றிட்டு படுப்பாங்களாடா? என்னடா அடிக்கிட்டு வந்திருக்கிற தோசைய? வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. சார் பிஞ்சிரும் போடி கிடினா விளக்கமாத்துல அடிப்பேன். இவன் போடினுவானாமா? இவனுக்கு வந்துட்டு மூஞ்செல்லாம் பாரு அழகா இருக்கு. அவன் எனக்கு அண்ணா. இனிமேல் என்னை யாரும் வாடி போடின்னு சொல்லக்கூடாது. மேடம் மேம் அப்படிதான் பேசுறீங்க. ஓகே மேடம். ஓகே கருவாச்சிங்க வாடி. செருப்பு பிஞ்சிருந்தா. இவர் பெரிய மாநிலத்தில் இருக்காரு. இப்படி பாடி ஷேம் பண்ணாதீங்க விகாஸ். பாடி ஷேம் பண்ற அளவுக்கு உங்க பாடி ஒன்றும் இதா இல்ல. ஒற்றை குச்சாட்டு இருந்துட்டு வந்துட்டான். மா எல்லாத்தையும் பிச்சு போடுறாமா? ஐயோ எதுக்கு அப்படி பண்ற? மீன் உதறக்கூடாதுடா. கம்முடா. நாய் குதற மாதிரி குதறான் பாரு. அதான் நை எந்திரிச்சு. இந்த ஒரு மீன் ஒரு மீன் அப்படியே அழகு நாய் தானே. அம்மா என்ன வேணும்? நான் ஊட்டி விடுறேன் நான். உனக்கு என்ன வேணும்? போ போய் தோலை. மீனை தின்றானா மீனை குதறான். இந்த பேனை போடுக்கணும்.